இப்போ தான் ஆரம்பிக்குது. ஓகே, சவுண்டும் ரெக்கார்ட் ஆகுது. சரியா? ஆ, நான் அந்த படத்தை அந்த பேரட்டை காட்டினேன் உனக்கு, ரொம்ப நாளாக வந்துருந்துச்சு. ரெக்கார்டிங் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு தேவையில்லாமல், ஆனால் ஒன்றும் வழி இல்லை. இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஓகே ஆ, ஓகேங்க. இருமா, ஒரு நிமிஷம். அவ்வளோ நேரம் ஆகுது ஒன்று வேலை செய்கிறதுக்கு. தெரியுதாம்மா? தெரியுது. ஆ, அது அந்த ஃபஸ்ட்டு சிட்டிங் உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு சிட்டிங் உட்காந்து கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு. செகண்ட் சிட்டிங் உட்கார்ற நேரத்தில் ரெண்டு சிட்டிங் ஆயிருக்குது. செகண்ட் சிட்டிங் உட்கார்ற நேரத்தில் கம்ப்ளீட்டாக ரெக்கார்டிங் மறந்தாச்சு. ஒரு ஓகே ஓகே. அவளோட அப்படி பேசிக்கிட்டே கம்ப்ளீட்டாக ரெக்கார்டிங்கை விட்டாச்சு. நல்லா வருதுல்ல? ஆமாங்க. ரியலிஸ்டிக்காக நம்ம செஞ்சுருக்கோம் பேரட் முன்னாடி இல்லை? இல்லைங்க. பேரட் செய்யலையா? நம்ம செய்வோம். பேரட் நல்லா வருது. வேற வேற இதே ஃபோட்டோவில் வேற ஃபோட்டோ செய்வோம் நம்ம. சரியா இல்லை, இது இது அப்படியே இருக்கட்டும். ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே. ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு, சவுண்டும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே சவுண்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, என்னன்னா இப்போ நம்ம என்ன இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ ரெண்டு பென்சில் கிட்டத்தட்ட ஒரு சைஸா, இந்த பிளாக் பென்சில் கொஞ்சம் சிறுசாக தெரியுது. இப்போ இந்த ஓகே. பென்சிலை இங்கே வச்சுட்டு ஆ, நம்ம இந்த பென்சிலை அப்படியே கிட்ட கொண்டோம்னா பிளாக் பென்சில் பெருசாகிட்டே போகுது ஆமாங்க. இல்லை? ஆர் அதர்வேர்ட்ஸ், நம்ம இப்போ ரெண்டு பென்சிலையும் பக்கத்தில் வச்சுட்டு இந்த பென்சிலை தூரத்தில் கொண்டு போனால் அது சிறுசாகிட்டே போகுது. அப்போ வந்து ஆமாங்க. என்னன்னு எழுதுறோம்னா, நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் சைஸ். சி, நம்ம இன்னைக்கு டேட்டை போட்டுக்கிறேன்னா முதல்ல வந்து டேட்டையும், இன்னைக்கு டேட் வந்து 18 இல்லையா? ஆமாங்க. 11/25. பர்ஸ்பெக்டிவ். மெயினாக அந்த சைஸ் தெரியறத தான் நம்ம வந்து மேஜராக சொல்லுவோம். படிக்க முடியுதா உனக்கு எழுத்து? படிக்க தெரியுதுல்ல? முடியுது. படிக்க முடியுது. ஓகே. ம், மேஜராக அதை தான் நம்ம செய்வோம். இதை வந்து சைஸ் வந்து அப்படி சிறுசாகிட்டே போகுது, பெருசாகிட்டே போகுது அப்படின்றத வந்து லைன் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பர்ஸ்பெக்டிவ் லைன் பர்ஸ்பெக்டிவ்னு சொன்னோன்னா, அப்போ தெர் ஆர் அதர் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இல்லையா? அப்போ ஒரு பேர் சொன்னோன்னா ஒன்றுக்கு வந்து இல்லாட்டி பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு விட்டுருவோம்ல. ஆமாங்க. அப்போ ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குன்னு அர்த்தம். ஓகே சரியா? ஓகே. அப்போ ஒன்று வந்து லைன் பர்ஸ்பெக்டிவ், ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லா இருக்குமோ. இது வர பார்க்குறேன். அந்த பேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியல. அதே தான்.
லைன் பர்ஸ்பெக்டிவ்ன்றோம். லைன் பர்ஸ்பெக்டிவ்னா என்ன? Objects of the same size seem to become smaller as they recede from us. அஸ் அப்படின்றோம். இது சைடில் திருப்பி வச்சுட்டு எழுதிட்டு இருக்கிறதுனால கோனில் அப்படியே போகுது. சரியா? ரிசீட் ஃப்ரம் அஸ். அதாவது எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு சின்ன ட்ராயிங் ஒன்று போடுறேன். இங்கே இங்க்லேயே ட்ராயிங் போடுறேன். பர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் போடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை பற்றி அப்புறம் நான் போடுறேன். இப்போ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் நான் வந்து ஓவரால் அப்படியே செஞ்சுட்டு போகிறேன். மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணலை. சரியா? என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு லேம்ப் போஸ்ட் வச்சுக்குவோம். சரியா? ஏன்னா அதான் எல்லாம் ஒரே சைஸில் இருக்கும். லேம்ப் போஸ்ட் எல்லாம் ஒரே சைஸில் இருக்கும். ரயில்வே ட்ராக் வரைவோம். ஏன்னா ரயில்வே ட்ராக் வந்து ஒரு ட்ராக் ஒரு சைஸ் இருந்துச்சுன்னா அதே சைஸ் தான் எல்லா ட்ராக்கும் இருக்கும் இல்லையா? கடைசி வரைக்கும் அப்படி தான். அதனால அந்த சைஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ ட்ரீஸை வரைஞ்சாலும் ட்ரீ வேறு வேறு ஹைட்டில் க்ரோ பண்ணலாம். அதனால வந்து அந்த பர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் வந்து சயின்டிஃபிக்காக இருக்காதுன்றதுனால நம்ம வந்து ஒரு லேம்ப் போஸ்ட் ஒன்று வச்சுக்கிறோம். இப்போ லேம்ப் போஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. சரியா? ஒரு திக் லேம்ப் போஸ்ட். அதுக்கு வந்து ஒரு பேஸ் ஒன்று இருக்கு. லேம்ப் போஸ்ட் வந்து அப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். சரியா? அப்படி இருக்கு லேம்ப் போஸ்ட். என்னன்னா லேம்ப் போஸ்ட் வந்து இங்கே என்ன சொல்கிறோம்? ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் சைஸ் சீம் டு பிகம் ஸ்மாலர் as they recede from us. அப்போ நமக்கு தூரத்தில் போகும்போது சிறுசாகிட்டே போதான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக சிறுசாகிட்ட போய் திருப்பி ஒரு இடத்துல வந்து தெரியாமல் போயிடும் இல்லையா? ஒரு இடத்துல தெரியாமல் போயிடும், காணாம போகாது, இருக்கும். அந்த திங் அங்கே இருக்குது, நம்மால் பார்க்க முடியாது. அப்போ அதை இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவோம்? இட் வேனிஷஸ்ன்னு சொல்லுவோம். காணாம போயிடுச்சு, இட் வேனிஷ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லுவோம். அப்போ காணாம போயிடுச்சுன்னா என்னன்னா, ஒரு தரையில் ஒரு லெவல் கிரவுண்டுன்னா என்ன? சமதரம். வீட்டுக்கு மேடையோ இல்லாட்டி ஒரு குழிக்குள்ளேயோ இல்லை, சாதாரண தரையில் நின்றுட்டு ஓப்பன் ஏரியா, ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா, எதுவுமே கவர் ஆகவே இல்லை. அப்படியே டிஸ்டன்ஸுக்கு போகுது. அப்படியே ஒரு டிஸ்டன்ஸுக்கு போய் ஸ்கை மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் அதுவும் ஒரு இடத்துல டச் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? தெரியும்ல? அப்படி தெரியல. அதை என்ன சொல்லுவோம்? ஹொரைசான்னு சொல்லுவோம் இல்லையா? ஹொரைசான்னு ஒரு வேர்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த வேர்டை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஹொரைசான். எங்க ஹொரைசான் என்ன? லேண்ட் அண்ட் ஸ்கை சீம் டு மீட். ஆக்சுவலாக மீட் பண்ணல. ஸ்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது இல்லையா? லேண்டு போய் அங்கே போய் காணும் போகலை. லேண்ட் அப்படியே போய் கீழே இறங்கிடுது. ஆனால் இட் லுக்ஸ் as if both of them meet. சரி, அப்போ வந்து லேண்ட் அண்ட் ஸ்கை seem to meet. அது வந்து ஹொரைசன். இப்போ இந்த இடத்துல நின்று நம்ம பார்த்துட்டு தான் நம்ம இவ்வளோ ஹைட் இருப்போமா? லேம்ப் போஸ்ட் வந்து ஒரு 15 ஃபீட் இருக்கும், ஒரு 20 ஃபீட் இருக்கும்னு வச்சுக்க. லேம்ப் போஸ்ட் ஒரு 15-20 ஃபீட் இருக்கும். அப்போ நம்ம இவ்வளோ ஹைட்டில் இருப்போம்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த ஹைட்டில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கோம் நம்ம ஹைட். அப்போ இது வந்து ஒரு 15 ஃபீட் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஷார்ட் லேம்ப் போஸ்ட். இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் பார்த்தியா? ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சாதாரண கிரவுண்டில் நின்றுட்டு அப்படி பார்த்தோன்னா அந்த ஸ்கையும்
லேண்டும் மீட் பண்ணுற மாதிரி அந்த ஹொரைசான்னு ஒன்று தெரியுது பார்த்தியா, அந்த ஹொரைசானை தான் நம்ம கண்ணு நேராக பார்க்க முடியும். அதனால் அதை ஐ லெவல்னு சொல்லுவோம். ஆல்சோ நோன் as ஐ லெவல். ஐ லெவலில் வந்து நான் வந்து இஒய்இ ஐயையும் எல்லையும் வந்து கேபிட்டலில் எழுதுகிறேன். ஆல்சோ நோன் as ஐ லெவல். அப்போ அது எங்கே வரும்? கரெக்டாக நம்ம ஐக்கு இருக்கிற இடத்துல வரும் இல்லையா? அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஹொரைசான் வரும். சரியா? இல்லை, ஹொரைசான் வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல வரும். நான் வந்து இங்கே மெல்லிசா ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கேன். சரியா? இதை தான் ஐ லெவல்ன்றோம். ஓகேங்க சார். அதுதான் ஹொரைசான். இது ஹொரைசான் இல்லாட்டி ஐ லெவல். நான் வந்து ஐ லெவலில் வந்து எப்படி போடுவேன்னா, ஒரு ஐ மாதிரி சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டுருவேன். இங்கே பாரு, இந்த இடத்துல ஐ மாதிரி போட்டுட்டேன். ஆமாங்க. சரியா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து சிறுசாயிட்டே போய் ஒரு இடத்துல போய் காணாம போகும்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாங்க. அப்போ ஒரு பாயிண்டில் போய் அது இட் டிஸப்பியர்ஸ் ஆர் வேனிஷஸ். அதை வந்து வேனிஷிங் பாயிண்ட் சொல்லுவோம். சும்மா நம்ம அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல வச்சுக்கிறோம். தேட் வில் பி ஆன் த ஹொரைசன். சரியா? அப்போ அந்த இடத்துல ஒரு புள்ளி, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு அதை விபின்னு எழுதுகிறோம், வேனிஷிங் பாயிண்ட். இங்கே வந்து என்ன செய்கிறோம்? ரெண்டாவது பாயிண்ட்டாக வேனிஷிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று எழுதுகிறோம். வேனிஷிங் பாயிண்ட்னா என்ன? சீம் டு பிகம் ஸ்மாலர் அப்படின்ற வேர்டை வந்து இன்னொரு வேர்டில் சொல்லலாம். இட் டிமினிஷஸ் இன் சைஸ். டிமினிஷ் அப்படின்னா குறையிறது இல்லையா? இட் பிகம்ஸ் லெஸ்ஸர், இட் பிகம்ஸ் ஸ்மாலர். ஸோ இட் டிமினிஷஸ் இன் சைஸ். த ஆப்ஜெக்ட் டிமினிஷஸ் இன் சைஸ் ஆஸ் இட் ரிசீட்ஸ் ஃப்ரம் அஸ். ரிசீட்ஸ்னா நம்மளை விட்டு இட் கோஸ் ஃபார் அவே. சரியா? அப்போ objects of the same size seem to diminish as they recede from us அப்படின்னு சொல்லலாம். சரியா? The diminishing object vanishes on the horizon at the vanishing point. சரியா? இப்போ vanishing point என்ன? அதைத்தான் vanishing pointன்றோம். டிமினிஷிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு, டிமினிஷிங் ஆப்ஜெக்ட் விச் இஸ் பிகமிங் ஸ்மாலர் அப்படின்றதுக்கு பதிலாக டிமினிஷிங்ன்ற ஒரு புது வேர்டு யூஸ் பண்ணுறோம். டிமினிஷிங் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்ஸ்னு போட்டுக்கிறோமா? டிமினிஷிங் ஆப்ஜெக்ட்ஸ் வேனிஷ், வேனிஷ் ஸ்லாஷ் டிஸப்பியர்னு போட்டுக்கிறோம். அதான் ரெண்டும் ஒரே மீனிங் தான் இல்லையா? டிஸ்அப்பியர், disappear on the horizon line, horizon line at the, நான் இங்கே வந்து வேனிஷிங் பாயிண்ட்னு எழுதாமல் விபின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய ட்ராயிங்ஸில் விபின்னு தான் எழுதுவோம். உனக்கு இதை படிக்க முடியுதா? கிளியராக தெரியுதா? கிட்டக்க காட்டணுமா? தெரியுதா? ஓகே ஓகே. எழுதிடுறியா? எழுதிட்டு சொல்லு. அட் த வேனிஷிங் பாயிண்ட். இப்போ வேனிஷிங் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த பிளாக் பெண்ணை கீழே வச்சுட்டு வேறு ஏதாச்சும் கலர் பென்சில் இருக்கான்னு பார்க்க போகிறேன். இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, வேறு கலர் பென்சில் இல்லை. அநேகமாக என்கிட்ட ஒரு க்ரீன் கலர் பென் இருக்குது. அதை எடுத்து என்ன செய்ய போகிறேன்? இப்போ அது சிறுசாகிட்டே போகுது அப்படின்னா
ஏன் ஒரு சயின்டிஃபிக்காக அது சிறுசாகிட்டு போகுது. இதோட சென்டரில் இருந்தும் இதோட எங்கள் சென்டரில் இருந்தும் இதுக்கு நான் வந்து ஒரு லைன் ஒன்று வரைகிறேன். இதுக்கு ஒரு லைன் வேனிஷிங் பாயிண்ட்டையும் இந்த ஆப்ஜெக்டையும் நான் வந்து சேர்க்குறேன். எப்படி சேர்க்குறேன்? இந்த இடத்துல வச்சு சேர்க்குறேன்னு வச்சுக்கோ. முதல்ல அந்த லேம்ப் போஸ்ட் முடியுது பற்றி அங்கே வைக்கிறேன். முதல்ல அங்கேருந்து அப்படி ஒரு கோடு ஒன்று வரைய, அப்புறம் அந்த ஒரு பெடஸ்டல் ஒன்று செஞ்சோம் தெரியுமா, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று செஞ்சோம்ல, அதுக்கு அதோடைய பாட்டமுக்கு ஒரு ஒரு கார்னருக்கு அப்படி ஒரு கோடு போடுறேன். அப்புறம் என்ன செய்கிறேன், டாப்புக்கும் வேனிஷிங் பாயிண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு இன்னொரு ஒரு ஸ்டோரி தெரியும். அதே மாதிரி அந்த லேம்போடைய அந்த லைட் இருக்குது பற்றியா, லைட் டியூப் லைட் ஒன்று இருக்குது, அந்த டியூப் லைட்டோடைய எண்டுக்கு அதை கனெக்ட் பண்ணுறேன். பண்ணிட்டேன்னா இப்போ டியூப் லைட்டோட இந்த இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து வைட்டல் பாயிண்ட்ஸ், அதெல்லாம் கரெக்டாக பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சிறுசாகிட்டே போகும். ஆயிடுச்சா? இப்போ என்னன்னா இதை முதல்ல வந்து உனக்கு ஒரு டிராயிங் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த பாயிண்ட்டை சொல்ல போகிறேன். இப்போ நம்ம எப்படி டிராயிங் ஆரம்பிக்கிறோம், பர்ஸ்பெக்டிவ் டிராயிங் ஆரம்பிக்கிறோம். இப்போ நமக்கு தியரி தெரிஞ்சிச்சு. ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த சேம் சைஸ் diminish in size as they recede from us or become smaller as they recede, seem to become smaller. அப்போ horizon ஒன்று இருக்குது, vanishing point ஒன்று இருக்குது. These are known as perspective lines. இப்போ நமக்கு இன்னொரு நம்ம தியரியில் படிச்சுட்டு வந்துடுதுப்பா. நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பார்த்தோம், நம்ம டாட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தோம். டாட்லேருந்து லைன் வந்துச்சு. லைனுக்கு கேரக்டர் வந்து 2 எண்டு இருக்குது இல்லையா, பிகினிங் ஒன்று இருக்குது, எண்டு ஒன்று. ஸோ எனி லைன், எந்த ஆப்ஜெக்டையும் நம்ம லைனை வச்சு தான் காட்டுறோம், சரியா? அப்போ பிரெத் அண்ட் விட்த் வந்து ஒரு லைனாக தான் மெஷர் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்ட் எது ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும், இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ஆப்ஜெக்டை பார்த்தோம்னா சரி இதுதான் ஹைட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்குறோம், அதான் மேக்ஸிமம் ஹைட். இதோட மேக்ஸிமம் விட்த் எவ்வளோ, இந்த இடத்துல மேக்ஸிமம் விட்த் இருக்குது. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வைக்கிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஹேஸ் 2 ends. அதே எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கு வந்து இட் ஹேஸ் 2 ends. அந்த லைட்டுக்கு வந்து இது லேம்ப் போஸ்ட்டு, அது லைட், அந்த லைட்டுக்கு வந்து இட் ஹேஸ் 2 ends. சரியா? என்ன கேட்கலையா? கேட்குதா? ஓகே. அப்போ என்னம்மா நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகுதுங்க. அப்படியே நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னன்னு சொல்லி தெரியல. ஆண்டி வந்து இங்கே மாவரைச்சி வச்சுருக்காங்க. அந்த சத்தம் கேட்குதா உனக்கு? இல்லை, நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓ அப்படியா? சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இதான் ஒரு லைன், அந்த லைனுடைய டாப் இது, பாட்டம் இது, அதை வந்து கனெக்டட் டு த வேனிஷிங் பாயிண்ட். அப்போ முதல்ல வந்து என்ன செய்கிறோம், அந்த பிக்சர் பிளேன் எடுக்கிறோம். பிக்சர் பிளேன் எடுத்துட்டு ஹொரைசான் லைன் எங்கே வரணும்னு பார்க்குறோம். சரியா? ஹொரைசான் லைன் எங்கே வருதுன்றது எப்படி பார்க்குறோன்றத நான் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன இந்த இடத்துல நம்ம டிராயிங் போட்டு சேர்த்துருவோம். இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்பிளனேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பர்ஸ்பெக்டிவ் லைன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று எழுதிக்கிறோம். அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் பார்ப்போம். நம்ம பர்ஸ்பெக்டிவ் லைன்ஸ் வந்து நம்மளோட இமேஜினேஷன் தான். நம்ம பிளாக்கிங் இன் பண்ணுவோம் இல்லையா, பிளாக்கிங் இன் பண்ணும்போது ஆக்சுவல் டிராயிங் கிடையாதுல்ல. அது ஒரு ஆப்பிள் ஒன்று வரைகிறோம்னு வச்சுக்கிறோம். ஆப்பிள் ஒன்று வரைகிறப்போ பிளாக்கிங் என்ன வந்து நம்ம என்ன செய்வோம், இப்படி ஒரு கோடு போடும், இப்படி ஒரு கோடு போடும், அப்படி ஒரு கோடு போடும், அப்படியே கோடு நிறைய ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அது இல்லை டிராயிங். அதுக்கப்புறம் கர்வ்டாக நம்ம வந்து டிராயிங் போடுவோம். அதுதான் ஆக்சுவல் டிராயிங் இல்லை? அது மாதிரி பர்ஸ்பெக்டிவ் டிராயிங் வந்து ஒரு டூல் தான். இட் இஸ் நாட் அ ட்ரூ டிராயிங். பர்ஸ்பெக்டிவ் லைன்ஸ் கனெக்டிங் ஆப்ஜெக்ட் டு வேனிஷிங் பாயிண்ட். ஆப்ஜெக்டை நியரஸ்ட் ஆப்ஜெக்ட் இதுதான்.
நம்ம இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் வரைகிறதா இருந்தால் கூட வரையலாம், பட் நியரஸ்ட் ஆப்ஜெக்ட் இதுதான். சரியா? இப்போ கனெக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் டு வேனிஷிங் பாயிண்ட். வேனிஷிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டோம். டிமினிஷிங் ஆப்ஜெக்ட்ஸ் வேனிஷ் டிஸப்பியர் ஆன் த ஹொரைசான் லைன் அட் த வேனிஷிங் பாயிண்ட். பர்ஸ்பெக்டிவ் லைன்ஸ் வந்து கனெக்ட் objects to vanishing point. VP அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம, அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப அடுத்து இன்னொரு லேம்ப் வருதுன்னா இதுக்குள்ளதாமா இருக்கும், அப்படியே சிறுசாயிட்டு போகும். if it is in a straight line, அப்ப இதோட ஹைட் குறையும் இல்லையா? அதே மாதிரி விட்த்தும் குறையும். அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு லேம்ப் போஸ்ட் போடுறோம்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல லேம்ப் போஸ்ட் போட்டோம்னா இப்படி வரப்போகுது. அந்த லேம்ப் போஸ்டோடைய பாக்ஸ் வந்து எப்படி வரப்போகுதுன்னா அப்படி வரப்போகுது. அதுக்கு மேல இதுதான் அந்த டாப் ஹைட் இல்லையா? அப்ப அந்த இடத்துல அது வந்துச்சுன்னா கொஞ்சம் சிறுசாயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து அதுக்கு பேரலா அந்த லேம்ப் வந்துருச்சு, டியூப்லைட். இப்ப நம்ம இந்த ஆளை இந்த இடத்துல போட்டு வரைஞ்சோம்னா எப்படி வரைவோம்னா கரெக்டா அந்த இடத்துல தான் வரைவோம். கொஞ்சம் தின்ன ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கான் அந்த ஆளு. சரியா? இது எப்படி வரைஞ்சோம்? அப்ராக்சிமேட்டா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வரைஞ்சோம். இப்ப என்ன செய்யறதுன்னா, இப்ப தேர்ட் லேம்ப் போஸ்ட்டை வந்து எப்படி வரைவோம்னா நம்ம இதோடைய மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். இந்த லேம்ப் போஸ்டோடைய டாப்ல இருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். பாட்டம் வரைக்கும் வச்சுக்கிறோம். எவ்வளவு வருது? 6 and 6 பாயிண்ட், இதுல வர கரெக்டா வச்சுக்கணும், 6.2 வருதுன்னு வச்சுக்க. அப்ப 3.1 வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட் இல்லையா? 3.1 இதுதான் சென்டர் பாயிண்ட். இது சென்டர் பாயிண்ட் அப்படி வச்சுக்கிறோம். சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம தேர்ட் லேம்ப் போஸ்ட் எப்படி வரைகிறதுங்க? இப்போ மேத்தமேட்டிக்கலாக இருக்கணும்ல, லேம்ப் போஸ்ட் எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, ரெண்டாவது லேம்ப் போஸ்ட் இருக்குது, மூணாவது லேம்ப் போஸ்ட்டுக்கும் ரெண்டாவது லேம்ப் போஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தானே இருக்கும். சும்மா இஷ்டத்துக்கு வச்சுட்டு போக மாட்டாங்கல்ல, அப்படிதான் கால்குலேட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ கால்குலேஷன் அப்படி வந்துச்சுன்னா சென்டரை வச்சு வேனிஷிங் பாயிண்டோட கனெக்ட் பண்ணுறோம். சரியா? சென்டரை வச்சு வேனிஷிங் பாயிண்ட். அப்போ கரெக்டாக இந்த சென்டரில் தான் அது வரும். சரியா? அப்ப இந்த டாப் இங்க இருக்கு, அது லேம்போடைய லைன். இந்த லைன் வந்து லேம்போடைய லைன், இந்த லைன் வந்து போஸ்டோடைய லைன். நம்ம போஸ்டோடைய லைன் தான் நமக்கு வேணும். போஸ்டோடைய லைனையும் இந்த சென்டரையும் நீ கனெக்ட் பண்ணினா இங்க வந்து எங்க கட் ஆகுதோ அந்த இடத்துல தெரியுதா உனக்கு? நான் கோடு லேசா ஃபுல்லா போடல. சென்டர் வழியா, அந்த டாப்ல இருந்து சென்டர் வழியா ஒரு கோடு போட்டீங்கன்னா மூணாவது லேம்ப் போஸ்ட் வரும். மூணாவது லேம்ப் போஸ்ட் வந்து அந்த இடத்துல வரும். கொஞ்சம் சிறுசாகுது, இது இன்னும் கொஞ்சம் மெல்லிசாகுது. சரியா? அப்படி வந்துருச்சு. இங்க இருந்து அப்படி போகுது. நான் வந்துட்டாங்களா அவங்க? உடனே இங்க என்ன நடக்குதுன்னு பாக்கணும்ல. சரி, அப்ப இப்ப ரெண்டாவது லேம்ப் போஸ்டோடைய சென்டர் ஆயும் ஃபர்ஸ்ட் லேம்ப் போஸ்டோடைய டாப். ஹலோ ஹலோ ஹாய் சுதா. ஹாய்.
ஓ உள்ள எல்லாம் வந்துட்டாங்களா? இனி இப்போ பேனா வேணும் இல்லை? அடுத்து ஆமாங்க. எல்லா மெட்டீரியலையும் எடுக்கணும் இப்போ. சரி கலர் சரி. பென்சில் அதுதான் சார் வாங்குவோம், பிளாக் பென்சில் வாங்க மாட்டோம். ஓ அப்படி கலர் பென்சில் தான் வேணுமாமா? ஆமாங்க. சரி வாங்க, அக்கா டிஸ்டர்ப் பண்ணாங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் லேம்ப் போஸ்டோடைய டாப்ல இருந்து செகண்ட் லேம்ப் போஸ்டோடைய சென்டருக்கு அப்படியே கனெக்ட் பண்ணி பாட்டம் வேனிஷிங் லைன் இருக்கு, பர்ஸ்பெக்டிவ் லைன். அதை பர்ஸ்பெக்டிவ் லைனும் வேனிஷிங் லைனும் சொல்லலாம். அதோட கனெக்ட் பண்ணா அங்கதான் தேர்ட் வந்துச்சு. அதே மாதிரி செகண்டோடைய டாப்புக்கும் தேர்டோடைய சென்டருக்கும், செகண்டோடைய டாப்புக்கும் தேர்டோடைய சென்டருக்கும் கனெக்ட் பண்ணோம். அங்கதான் ஃபோர்த் வரும். ஓகேங்க. அப்ப சிறுசாயிட்டே போகுதா? சிறுசாயிட்டே போறது மாத்திரம் இல்லாம லைன்ஸும் மெல்லிசாயிட்டே போகணும். பிகாஸ் எவ்ரிதிங் வில் பி வேனிஷிங். இப்ப என்னன்னா இந்த லைன்ஸ் ஃபுல்லா பேரலா இருக்கு, இந்த லைன்ஸ் ஃபுல்லா பேரலா இருக்கு. இப்ப அதே மாதிரி நம்ம இன்னொரு ஒரு கோடு போடுவோம். ஸ்கேல் எல்லாம் வைக்கணுன்ற தேவையில்லை. சரி. அப்ப இங்கிருந்து தேர்டருடைய டாப்ல இருந்து ஃபோர்த்தோடைய சென்டர் இருக்குன்னா அப்படி வந்துச்சுன்னா அப்படி வந்துச்சா? இதே மாதிரி வந்துச்சுன்னா அப்படி வருது. அப்படியே அப்படியே காண போயிருமா? அப்படியே வந்துச்சு. ஓகேங்க. அப்ப இந்த லைன் வந்து கரெக்டா அந்த ஆளோடைய ஹைட், எல்லா ஆளும் ஒரே ஹைட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லா ஆளும் ஒரே ஹைட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அப்ப அந்த இடத்துல அப்படி நிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஆளு வந்து அவ்வளவு பெருசா இருப்பான், அங்க இருக்க ஆள் இன்னும் சிறுசா இருப்பான். இந்த இடத்துல ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தாங்கன்னா ஐ லெவல் லைன் இல்லையா? அப்ப ஐ வழியா தான் அந்த லைன் போகும். சரியா? அப்ப சப்போஸ் இந்த இடத்துல வந்து இப்படி இந்த இடத்துல அந்த ஐ லெவல் லைன் அப்படியே ஹொரைசான் லைன் அப்படி வந்துருந்துச்சுன்னா அந்த ஆள் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான் இல்லையா? ரெண்டுக்கும் நடுவில் நின்றுட்டு இருக்கானா, இந்த இடத்துல அந்த ஆள் நின்றுட்டு இருக்கான்னா அந்த ஆளோட ஹெட் அங்க இருக்கும். ஹாஃப் வே அப்படிதான். அப்ப அந்த ஆள் வந்து அப்படியே அந்த ஆள் மேனேஜ் ஆகிட்டு போற மாதிரி இருக்கு. பக்கத்துல வர்றப்ப அவ்வளவு பெருசா தெரியுது. ஓகேங்க. அப்ப இத வந்து லைன் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்க. சரியா? இன்னும் கலர் பெர்ஸ்பெக்டிவ். சரியா? கலர் பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டாவது வந்து கலர் பெர்ஸ்பெக்டிவ். இதே சப்ஜெக்டை 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால யாருக்கு என்ன நடத்தினேன்றதே எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். சரியா? இப்போ கலர் பெர்ஸ்பெக்டிவ் வேறு டிராயிங் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்வோம். முதல்ல காட்டிடுறேன் உனக்கு. நம்ம கிளிப்பு கீழே வந்துருச்சுமா. ஓகேங்க. வந்து இப்போ பெரிய கலாட்டா பண்ணாமல் போயிடுச்சுமா பேசாம. சும்மா நீங்க சார் உள்ள சும்மா நீங்க சார் உள்ள அப்புறம் சேட்டை பண்ணாம வெளில கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓகே ஓகே. கீழே இறக்கி விட்டுருந்தா அவ்வளவுதான் இல்ல?
ஆமாங்க சார். இப்போ Black அண்ட் ஒயிட்டில் இந்த பர்ஸ்பெக்டிவ் காட்டுறோம். அப்போ ரோடு வந்து சிறுசாகிக்கிட்டே போகுது இல்லையா? ரோடு சிறுசாகிட்டே போகுது. மரம் இவ்வளோ பெருசாக இருந்த மரம் அங்கெல்லாம் இவ்வளோ பெருசாகிடுச்சு. இந்த மரமும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசாகிட்டே போகுது. இங்கெல்லாம் டார்க்காக இருக்குது, அங்கே கொஞ்சம் லைட் ஆயிடுது. இங்கே நிறைய டீட்டெயில் தெரியுது, இங்கே கொஞ்சம் குறைஞ்சிருது. அந்த மரத்தில் டீட்டெயிலே இல்லை. இந்த மரத்தில் இவ்வளோ டீட்டெயில் இருக்குது, இந்த மரத்துல எல்லாம் டீட்டெயில் குறைஞ்சிருச்சு. தூரத்தில் இன்னும் டீட்டெயில் போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தரை, கிளே அதுக்கெல்லாம் இருக்கிறது, ரோட்டில் இருக்க கிளே ஸ்டோன்ஸ் அதுக்கெல்லாம் டீட்டெயில் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில் குறைஞ்சிக்கிட்டே போயிடுது. சரியா? இதை வந்து கான்ட்ராஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் அப்படி இல்லாட்டி டெக்ஸ்சர் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லி சொல்லுவோம். இது இன்னும் ஒரு ஓகேங்க. அது சரியா? ஒரு கலர் பர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. இப்படி யாரு கூட வரைஞ்சிருக்கேன்? ஓகே, யாரு கூட வரைஞ்சிருக்கேன். நல்ல நல்ல படம் இல்லை அது, நல்ல டிராயிங் இது. ஆமாங்க. கலர் பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் யாரோட வரைஞ்சிருக்கேன்? வரைஞ்சிருக்கேன்னா என்னன்னு தெரியல. இந்த பேப்பர் இந்த புக்கில் இருக்கா என்னன்னு தெரியல. இது ஒன்னோட வரைஞ்சது, இதெல்லாம் உங்க கூட வரைஞ்சது இல்லை. ஆமாங்க. கலர் பர்ஸ்பெக்டிவ் நம்ம வரையல. சரியா? கலர் பர்ஸ்பெக்டிவ் ஒன்று வரைஞ்சிருவோம். அப்போ கலர் பர்ஸ்பெக்டிவ் சிம்பிளாக வந்து ஒரு சின்னது ஒன்று வரைவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் வரையும் போது கலர் பர்ஸ்பெக்டிவ் எப்படி யூஸ் பண்ணுறோன்றதுக்கு தனியாக ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு வாட்டர் கலரோ வேறு ஏதாவது ஒரு மீடியத்தில் நம்ம அக்ரிலிக்கோ ஏதாவது ஒரு மீடியத்தில் செய்வோம். இப்போ இல்லை, முதல்ல வந்து நம்ம இந்த லெசன்ஸை முடிச்சுக்குவோம். சரியா? இப்போ கலர் பர்ஸ்பெக்டிவ் என்ன, அதே தான் எழுதுவோம் திரும்பவும். என்னன்னு, ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் கலர், சைஸுக்கு பதிலாக கலர் வந்தோம், சீம் டு பிகம், முதல்ல வந்து சீம் டு லூஸ் தேர் கலர், லைட் ஆகிட்டே போகுது. ஓகேங்க. சீம் டு பிகம் டல், ஓகேங்க. சீம் டு பிகம் ப்ளூ. இது மூணும் ஒரே சிமில்டேனியஸாக நடக்கும். சரியா? என்னன்னா என்ன பிளாட்டியா கப்பை எடுத்து கப்பா கீழே இருக்கா? அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் கலர் same color seem to become lighter, become lighter, lose their intensity அப்படின்லாம் சொல்லுவாங்க. become lighter, அதானே intensity போகிறது, லைட் ஆகுது முதல்ல. லைட்டர், டல்லர், ஏன்றது அப்புறம் நான் சொல்றேன். லைட்டர், டல்லர் அண்ட் ப்ளூவர். ப்ளூவர் இல்லாட்டி கூலர்னு போடலாம் நம்ம. கூலர். ஏன் டல் ஆகுதுன்னா, அட்மாஸ்பியரில் வந்து டஸ்ட் இருக்கு இல்லையா? அட்மாஸ்பியரில் வேறெவர் யூ கோ தேர் வில் பி டஸ்ட். அட்மாஸ்பியருக்குள்ள, அட்மாஸ்பியரை விட்டு நீ ராக்கெட்டில் மேலே போனீங்கன்னா டஸ்ட் குறைஞ்சி. சொல்லுமா சொல்லுமா சொல்லு, சவுண்ட் இல்லையா? ஓ, இது பேண்ட் விட்த் கம்மியாக இருக்கு இல்லையா? சார் சொல்லுமா. சார் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க சார்.
ஆமாம்மா, ரொம்ப மோசமாக இருக்குல்ல? ஆமாங்க சார். ஆ, இது லைவ் கேப்ஷன் ஓ வருதா? பேண்ட் வித் லெஸ். இல்லையா? அப்போ என்ன செய்யறதுமா? இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறோமா, இல்லாட்டி வெயிட் பண்ணி பார்ப்போமா? வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். ஓகே, அப்போ ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறேன், திரும்பி